friends, welcome to Samayal Bhavan. இன்னைக்கு நம்ம ரவையை பயன்படுத்தி ரொம்ப எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்புனாலும் அளந்துக்கலாம், எதுனாலும் இதே அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு 2 ஏலக்காய் நல்லா நச்சு சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. நம்ம சர்க்கரை தண்ணியில நல்லா கரையணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். கையில எடுத்து பாக்குறப்ப இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன கம்பி பதம் வரணும். இப்ப நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஒரு பேனை லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை அளந்தோம் இல்லையா, அதே டம்ளர்லயே நம்ம எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுல இருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தா ஒரு நிமிஷத்துலயே ரவை நல்லா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுல இருக்க சூட்டுலயே நம்ம கலந்து விட்டுறலாம். அப்பதான் ரொம்ப இறுகி போகாம ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான், இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையில எடுத்து பாக்குறப்போ ஒட்டாம பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வரணும். நல்லா கையில கொஞ்சம் கூட ஒட்டல. இதுதான் சரியான பதம். இப்போ சின்ன தட்டுல பக்கத்துல நெய் வச்சுக்கோங்க. அது நல்லா கையில அப்பப்போ தடவிட்டு நல்லா உருண்டையா உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் உருட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் உருட்டி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரே ஷேப்ல உடையாம உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதை ஒன்னொன்னா எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம உருண்டை உருட்டுறப்பயே எந்த கிராக்குமே இல்லாம நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பொரிக்கிறப்ப உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு செவந்து இந்த மாதிரி வந்தா போதும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு கரியிரும். இந்த பக்குவத்துல எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா ஜீரா பாகு, அதை இந்த மாதிரி இது மேல ஊத்திட்டு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் போல அப்படியே விட்டுருங்க. நம்ம ரவையில பண்ணிருக்கனால அது கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் ஆகும். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான ரவை குலோப்ஜாம் அழகா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப எம்மியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.